தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்ன தெரியுமா? இருமாப்பு கொள்ளாத அன்பு. நேற்று தற்புகழ்ச்சி கொள்ளாதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இருமாப்புனா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது, பழமொழி என்ன சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அதுக்கு ஒத்த மாதிரி பைபிள் ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். எப்படின்னு, இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே. எங்கே இருக்குது? நீதிமொழிகள் 11:2. அதே போல் திருப்பி ஒன்று நீதிமொழிகள் 18:12 எப்படி இருக்குது? முதலில் வருவது இருமாப்பு, அதனை அடுத்து தொடர்ந்து வருவது அழிவு. அப்போது இருமாப்புன்றது ஒரு பெரிய பாவம் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். 15 நீதிமொழிகள் 15:25 திருப்பி அதிகமாக சொல்கிறார், இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடித்து விடுவாராம். அந்த வீட்டுனா அந்த குடும்பத்தையே. நான் எங்கேயுமே பைபிளில் கடவுள் இடித்து விடுவார் அப்படின்னு நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஆனால் இந்த இருமாப்புடையவருடைய வாழ்க்கையில் நிறைய அழிவு வருது பாருங்கள். இன்னொரு வசனம், ஆண்டவர் அருவருக்கிற 6 காரியங்கள் இருக்குது. அதில் முதல் என்ன தெரியுமா? இருமாப்புள்ள பார்வை. இதே நீதிமொழிகளில் 16ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை எப்படியா படிக்கிறோம்? இருமாப்புள்ளவர் யாராக இருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மனிதருக்குள்ள இருக்கிற இருமாப்பு. சரி, இந்த இருமாப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்னா, பேச்சில். நாம் இருமாப்புள்ளவர்கள் மற்றவர்களை தாழ்த்தி பேசுவாங்க. தன்னை உயர்த்தி பேசுறது தற்போது சொன்னோம். இருமாப்புள்ளவர்கள் மற்றவங்களை கேலி பண்ணுறது, ஏளனம் செய்வது, அவர்களை செய்வதை ஒரு பெருமிதமாக பார்க்கவே மாட்டாங்க. இல்லை தனக்குள்ளது தான் மெரிது நினைப்பாங்க, எனக்குள்ளே தான் சிறந்து நினைப்பாங்க. அதே இருமாப்புள்ளவர்களை ஆண்டு இப்படியா சொல். நீதிமொழிகள் 21:24 ஏளனம் செய்யும் செருக்குடையோரின் பெயர் இருமாப்பு. அவங்க பெயரே இருமாப்பு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் எடுத்துக்காட்டாய் அன்பை விட்டு சென்றிருக்கிறார். எந்த விதத்தில் ஒரு கடுகளவாக இந்த இருமாப்பு நமக்குள் இருக்குதுமாயின் இப்பொழுது மன்னிப்பு கேட்டு நாம் செபிப்போம். இன்றைக்கி நான் கடைப்பிடிக்க வேண்டிய புண்ணியம் என்னன்னா, இருமாப்பு அல்ல, மேன்மை அடைவதற்கு தாழ்ச்சியே வழி. இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்திற்காக ஜெபிப்போமா? பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. என்னை படைத்தது உமது இரக்கமே, என்னை உருவாக்கியது, என்னை சாயலில் படைத்ததும் உமது பேரன்பே. இது உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, என்னுடைய தோற்றத்தை கண்டோ, எனக்கு இருக்க செல்வத்தை நினைத்தோ, இல்லை எனக்கு இல்லாத இதை போன்றே எனக்கு இருக்கும் என்று காட்டிக்கொண்டோ எந்த விதத்தில் நாம் இருமாப்படையாமல், நீர் மட்டுமே என் வாழ்வு, நீர் மட்டுமே என் மேன்மை, என் எல்லாமே உம்மில் மட்டுமே இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரியும். அன்பு தேவத்தாய், தாழ்ச்சியின் இருப்பிடமான இருந்த தாயே, உம்மை போல் எங்களை மாற்றுங்க. பொழுது யோசேப்பே, அமைதியின் லீலி புஷ்பமே, எங்களுக்கு உம்மை போல இந்த அமைதியின் புண்ணியத்தை கற்றுத்தாங்க. எங்கள் இருமாப்புள்ள பேச்சுகளை முற்றிலுமாய் அற்றுப்போகும்படியாக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. அவிமையா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.